ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் லீவாஸ் சென்னை சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம்ஸ் ரிப்பன் பஃப் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மைதா 2 கப் எடுத்துக்கிட்டேன். ஓமம் கொஞ்சம் கையிலேயே நல்லா க்ரன்ச் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் க்ரன்ச் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு, அதை அதில் போட்டுக்கோங்க ஜீரணத்துக்காக. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆன் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வருது. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். ஆயிலில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த பால்ஸ் இல்லாதபடிக்கு நல்லா பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி, முக்கால் கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது போல் சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பூரி பிசைகிற மாதிரி டைட்டாக பிசையாமல் கொஞ்சம் லூஸ் கொடுத்து நம்ம பிசையணும், ப்ளஃபியாக வர்றதுக்காக. இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். அதுக்காக நம்ம இப்போது ஆயில் விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இதை பார்ப்போம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துப்போம். 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸ்பூன்லேயே பீட் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. நல்லா ஸ்பூன்லேயே பீட் பண்ணிக்கோங்க. க்ளம்ஸே இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணுற ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைறது போல் மைதா ஃப்ளோரை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஊற போட்ட அந்த 30 மினிட்ஸ் ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 6 பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். 6 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கிறேன். 2 போர்ஷனாக எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு போர்ஷனில் 3 பீஸ் வர்ற மாதிரி பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு செய்கிறது போல் நல்லா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா தின்னாக வரணும். பேப்பர் மாதிரி தின்னாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது உள்ளே வேகும், நல்லா வெந்திருக்கும். வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஆயிலும் நமக்கு அது உள்ளே ரொம்பவும் பிடிக்கக்கூடாது. நம்ம கோதுமை மாவில் பண்ணலாம். ஆனால் கோதுமை மாவு உங்களுக்கு அந்த நம்ம ஃபோல்டெலாம் பண்ணோம் அப்படின்னா ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. எவ்வளோ தான் நம்ம பட்டரோ ஆயிலோ எதை விட்டாலும் இது ஒட்டிக்கும். அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் நம்ம வேறு மாதிரி ஏதாவது ஐடியா கிடச்சி ட்ரை பண்ணணும். மைதாவில் என்றைக்காவது ஒரு நாள் மைதா சாப்பிட்லாம், எப்போவும் சாப்பிட முடியாது. அடுத்த உருட்டையை எடுத்து உருட்டிக்கலாம். நல்லா திரட்டிக்குவோம். நல்லா ரவுண்டாக திரட்டிட்டு அது மேலே நெய் 1 ஸ்பூன் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவும் எவ்வளோ தின்னாக நான் திரட்டியிருக்கேன்றதை பாருங்கள். நல்ல டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது இல்லையா. அவ்வளோதான். இப்போது இது மேலே நம்ம 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். அது மேலே மைதா மாவை கொஞ்சம் மேலே தெளிச்சிக்கலாம். அப்படியே தூவிக்கோங்க அது மேலே. இப்போது ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த ஒரு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த மைதா அந்த ரவுண்ட் இதை எடுத்து இது மேலே வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ இது மேலே அந்த பேஸ்ட்டை வச்சு தடவி விட்டுடலாம். இப்போ பேஸ்ட்டை வச்சு தடவுனதுக்கப்புறம் ஆஃப் சர்க்கிளில் பாதி எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எப்படி க்ளோஸ் பண்ணுறன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க.
ஆஃப் சர்க்கிளில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஆஃப் சர்க்கிள் மேலே கொஞ்சம் பேஸ்ட்டை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஆஃப் சர்க்கிளில் இருக்கிற அந்த பாதி இதை எடுத்து இது மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு அவ்வளோதான். இப்போது ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாதி க்ளோஸ் பண்ணிடுவோம். அது மேலே கொஞ்சம் பேஸ்ட்டை போட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே போல் எத்தனை பீஸ் நம்ம ரெடியாக வச்சுருக்கோமோ அத்தனை பீஸையும் அதே போல் 2 பீஸாக வச்சு பண்ணிக்கலாம். நான் வந்து 6 பீஸ் எடுத்திருந்தேன், 3ஆக டிவைட் ஆகிடுச்சு. நம்ம அனைத்தையும் எடுத்து ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வைங்க. இன்னும் நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் போதும் ஃப்ரிட்ஜில். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நார்மலாக. இப்போ லேசாக அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நைஃப் எடுத்து 3 போர்ஷனாக கட் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு எத்தனை போர்ஷன் வேணுமோ நீங்கள் அத்தனை போர்ஷன், 6 போர்ஷனாக கூட கட் பண்ணிக்கலாம். சின்னதாக வரும், சும்மா கையிலே அப்படி வச்சு ஸ்கொயர் பீஸாக வச்சு கூட நம்ம சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து ரிப்பன் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக 3 போர்ஷனாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே வச்சு மெதுவாக ஃபோல்ட் பண்ணுங்கள். பட் சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விட்டுறாதீங்க ரொம்ப, அப்புறம் அந்த இடம் வேகாமல் போயிடும். அவ்வளோதான். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஸ்கொயர் பீஸாக ஒரு 4 ரெடி பண்ணினேன். அதை வந்து நம்ம வீட்டில் மைக்ரோவேவ் ஓவன் கிடையாது, ப்ரெட் டோஸ்டர் இருந்தது. ப்ரெட் டோஸ்டரில் ஒரு 4 பீஸ் வச்சுருந்தேன். அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் செவக்க வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ப்ரெட் டோஸ்டரில் இருக்கிறது இதுவும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 15 நிமிஷம் ஆச்சு ரெடி பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், சூப்பரான சுவையான ரிப்பன் பப்ஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாருங்கள், அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. கையில் அப்படி ப்ரெஸ் பண்ணால் அப்பளம் மாதிரி நொறுங்குது. அவ்வளோ நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ், தேங்க்யூ.